நாங்க சொன்னோம் ஒரு மரம் 100 மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு என்று சட்டம் போடுவேன் நான் சொன்னேன், சிரிச்சாங்க. மரங்களை வெட்டுவதை மனிதர்களை வெட்டுவதை போல குற்றம் என்று கருதி சிறைப்படுத்துவேன்னு சொன்னேன், சிரிச்சாங்க. சீனா சட்டமாக்கிருக்கு. நாங்க சொன்னோம் பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகளுக்கு 10 மரக்கன்றுகளை நட்டால் கூடுதல் மதிப்பெண்கள் போடுவோம்னு. 10 மதிப்பெண்கள் பிராக்டிகல் மதிப்பெண் போல. அதை இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் செயல்படுத்துது பாருங்க. 10 மதிப்பெண்கள் பெற்றா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிப்போம். 10 மரக்கன்று நட்டா உலகம் மாறிக்கொண்டிருக்குது. இவர்களுக்கு அது வேடிக்கையா தெரியுது. எவ்வளவு கற்பிச்சிருக்கிறார்கள். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மையை அறியாத கூட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா அப்துல் கலாம் எளிதா நமக்கு உணர்த்துற. கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்கிற. இதெல்லாம் புவி வெப்பமாகுதுன்னு சொல்றீங்கல்ல, அது தடுக்க என்ன இருக்கு? பருவமழை பொய்த்து விட்டதுங்கிறீங்க. ஏன் பொய்யாச்சு? ஏன் பொய்யாச்சு? மரங்களை அழித்தீர்கள், காடுகளை அழித்தீர்கள், 6 ஏரி குளங்களை தூத்தீர்கள். ஒரு ஐயா பட்டிமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு, இவன் ஏரியில வீட கட்டிக்கிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிக்கிறேன். அது சொல்றது வேடிக்கையா இருக்கு. அது எவ்வளவு பெரிய சத்திய உண்மை இருக்குது. மடைசியா மலைகளை தகர்த்து கல்குவாரிங்கிற பேர்ல ரோடு போடுறீங்க, வீடு கட்டுறீங்க. ரோடையும் வீட்டையும் போட்டு மலையை தவிர்த்து ரோட்டையும் வீட்டையும் போட்டு வாழ்ந்துருவீங்களா? மழை இல்லாத மழை எது? அருவி எது? ஆறு எது? நீர் எது? சோறு எது? வயிறு எது?